நாள் கழிச்சு இவரே நம்ம கேமராவுக்குள்ளே இழுப்போம், நம்ம ரிப்பேரிங் வீடியோ போடுவோம். ஆயிட்டு 10 நாளைக்கு மேலே ஆகுது நம்ம ரிப்பேரிங் வீடியோ வந்து. இன்றைக்கி என்ன ரிப்பேர் பண்ண போகிறோம், ஏது ரிப்பேர் பண்ணுவோம்னு பார்க்கலாம் வாங்க. அடிக்கடி எங்கள் கடையில் வந்து நிறைய வேலை செய்கிறது. பாடி வந்து மோட்ரு அதாக இருக்கும், பாடி மட்டும் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க கிச்சனில் மேட்ச் ஆக மாட்டேக்கு, சிலவங்க சொல்லுவாங்க கலர் லைட்டு, சிலவங்க துடைக்கப்பட்டு க்ளீனிங் கஷ்டப்பட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அடிக்கடி நாங்கள் செய்கிற வேலை வாரத்தில் 2-3 புது நாங்கள் பாடி போட்டுருவோம். இவருக்கு பிரேமுக்குள்ளே வர்றதுன்னு எவ்வளோ ஒரு கஷ்டம். ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் 2 பேருமே கவர் ஆகிருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரிப்பேரிங் வீடியோ பார்க்கலாம். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், பெருசாக ரிப்பேரிங் இல்லைனாலும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறோம் அதை பார்க்கலாம் வாங்கோ. இப்போ வந்து இந்த ஃபேனோட அப்டேட் பாருங்கள். ஒரு கஸ்டமர் வந்தாங்க, எங்களுக்கு சொன்னாங்க அர்ஜெண்ட்டாக வேணும், பேரிங் நீங்கள் செட் பண்ணுங்கள், இது என்ன ப்ராப்ளம் செய்யுங்க, எனக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்போ இவர் நான் சொன்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் சொன்னார் பேரிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், காயிலெலாம் நல்லாயிருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன் ஃபோன் நம்பர் பண்ணி பாருங்கள், நீங்கள் பண்ண பின்னாடி அவர் ஏன் வச்சேன்றவில் பணம் இல்லை நம்ம தலையில் விடிஞ்சுக்கணும் கேட்காம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் ஓவர் தான். பின்ன அவர் சொல்லுவார் நீ பணம் கொடுதல் சொல்லிவிட்டேன், இவர் சொல்லுவார் நான் கொடுதல் சொல்லிட்டேன், அதை கழட்டவும் மாட்டோம், நமக்கு தான் பிரச்சனை. இவருக்கெலாம் திருந்தவே மாட்டார் நான் நினைக்கிறேன். நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இதுக்குள்ள 2-3 கஸ்டமர் கேட்காம வேலை செஞ்சுட்டு எங்கள்கிட்ட இப்போ இவ்வளோ பணம் இல்லை, நீங்கள் ஏன் அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அதுக்கு ஒன்றுக்காக தானே எல்லார்ட்டையுமே இந்த ஃபேனை நான் வாங்கி வச்சது. இவர் இருந்தால் உடனே பார்த்து செக் பண்ணி இவ்வளோ செலவு சொல்லியிருப்பார். இவர் மார்க்கெட்டுக்கு போனதுனால நான் அப்படி நம்பர் எழுதி வச்சுருந்தேன். இப்போ பேரிங் செட் பண்ணியாச்சு. இவர் ஒரு அவசர கொடுக்கைக்கு பிறந்தவர். அதே மாதிரி இந்த ஃபேன் வந்து என்னன்னு தெரில, ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு பொண்ணு கொண்டாந்து கொடுத்துட்டு போனால் அங்கிள் இந்த ஃபேன் உடனே எனக்கு சரி பண்ணிட்டாங்க, ஃபேன் நின்று போச்சுன்னு இவர் சொன்னார். நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு அதே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இவர் அவசரப்பட்டு என் பேச்சை கேட்காமவே வேலையை முடிச்சுட்டாரு. கஸ்டமர் பணம் தரலையோ இவர் எனக்கு தூக்கி போட்டு ஒரே மிதி. சில கஸ்டமர் ரொம்ப ஜெனுவன், நம்ம சொன்ன பணத்தை கொடுத்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. சில கஸ்டமர் வந்து நம்ம உசுரை எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், இந்த சவுண்டே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த கீச்சு சவுண்டு கற்று இப்போ பேரிங் செட் பண்ணியாச்சு. சில ஃபேனுக்கு வந்து 2 பேரிங் செட் பண்ண வேண்டியது இருக்கும். 2 பேரிங் செட் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா, நம்ம ஆணியெல்லாம் அடிக்கும் போது அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும், பேப்பர் கீழே விழுந்துடும். அப்போ பைண்டிங் வந்து செட் பண்ணணும். ஆனால் ஆண்ட நேரத்தில் இதுக்கு வந்து ஒரு பேரிங் தான் செட் பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பேரிங் மட்டும்தான் பம்பாக இருந்தது. என்னடா லைட்டெல்லாம் போட்டு கடை இருட்டாக இருக்குன்னு பார்த்தா நம்ம இங்கே இந்த லைட்டை போடலை. கடையில் எதுவும் நைட்டு நீ செஞ்ச நல்லது நடந்தால் நீ செஞ்சேன்னு பாராட்ட மாட்டார். தானாக ஒரு கம்பி விழுந்துட்டானா நீ தள்ளி விட்டியா. இவர் என்ன கடையில் கொடுமைப்படுத்துகிறான்னு இவர் பேரில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறேன். யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்க்ரூ விழுந்துட்டா நான் தள்ளி விட்டுட்டேன். இப்போ இந்த கொடி பறந்துக்கிட்டு இருக்கு, பறக்கலைன்னா ஏன் பறக்கலைன்னு சண்டைக்கு வருவார், இது விழுந்துனா சண்டைக்கு வருவார். இவரோட கணக்குப்படி ஊருக்கு இழுச்சவை நான் இருக்கேன். பணம் எடுத்துகிட்டு போனார்ல, எவ்வளோ செலவாச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பாடி வந்து நாங்கள் இதில் ஃபிட் பண்ண மாட்டோம், கஸ்டமர் வந்த உடனே காட்டுவோம். கஸ்டமர் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில கஸ்டமர் வந்து இதில் பட்டன் இங்கே இருந்திருக்கலாமோ, இதில் பட்டன் அங்கே இருந்திருக்கலாமோ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக இது ஓரத்தில் வச்சாச்சு. யாரும் எப்படியும் யார் மேலே யாரும் பெட்டிஷன் கொடுங்க, யாரும் மண்டையோடு உடச்சி சாவுங்க, நாங்கள் தூங்குறோன்னு நல்லா அம்மையம்மாவும் தூங்குறாங்க. பாருங்கள், கஸ்டமர் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் இந்த இது கேட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப லேஸாக இருக்குது, எங்களுக்கு இதில் வந்து இந்த தண்டிக்கு வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிற வீடியோவில் எதுவுமே ஒன்று உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த பேன்ஸ்லாம் வந்து எவ்வளோ கட்டியாக இருக்கோ காற்று கீழே இறங்காது. இது எவ்வளோ லேஸாக இருக்கோ காற்று அந்த அளவுக்கு வந்து புயல் காற்று மாதிரி வரும். இது என் அனுபவம் இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். சரிங்களா, நீங்களுமே வாங்கினா இது உடஞ்சி போயிருமே அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. அந்த வெயிட்னால கூட காற்று வராது. இது எங்கள் பிஸ்னஸ் ட்ரிக். ஓகே, மழை வந்தனால இந்த இடம் ஃபுல்லாக காடு மாதிரி ஆகிட்டு, பூச்சி போட்டு இருந்தால் கூட தெரியாது, அந்த அளவு காடு மாதிரி நடைஞ்சி போய் இருக்குது. இது வந்து பாருங்கள், அரளி விதை தானாக முளைச்சி வந்திருக்கு. இதுக்கு முன்னே கிடையாது, மழையில் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து அரளி விதை அரைச்சி குடித்து சினிமாலெலாம் பார்த்துருக்கேன், சூசைட் பண்ணியிருக்காங்க. இது அதுதான் நான் நினைக்கிறேன். எங்கள் ஊரில் அரளி விதைன்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலியில். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள். இங்கே வேலையை பாருடானா நாய்க்கு உண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் இந்த மனுஷன். உண்ணியெல்லாம் தூரப்பட ஆரம்பித்தாச்சு.
இப்போ அந்த கையை கழுவ மாட்டார், அப்படியே தொடச்சாச்சு. இவர் என்னை விட இந்த பசங்க மேலே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதோட முடிக்கிறேன். கடையோட அப்டேட் வேறு பெருசாக இது இல்லை. அவர் ஓஞ்சி உட்காந்துட்டாரு. இப்போ டாட்டா சொல்கிற நேரம் வந்துட்டு நான் இவர் மேலே பெட்டிஷன் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நாளைக்கு நீங்கள் என்ன குத்தம் சொல்லக்கூடாது. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். வேறு எதுவும் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் என்ன அப்டேட் தரேன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன், என் வீடியோவில் ஒன்றுமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேலை ரிலேட்டடாக சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபேன் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஃபேன் பற்றி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே என் வீடியோவில் ஏதாவது ஒரு சின்னது வரும். சரிங்களா? இப்போ நான் முடிக்கிறேன். பை பை, லவ் யூ. மீண்டும் சந்திக்கிறேன். என்னை விடுங்க. அவ்வளோதான். பை பை, லவ் யூ. நான் உங்களை எல்லோரும் லவ் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு லவ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். போகிறதுக்குன்னு இந்த மூஞ்சி வரலாம் பார்த்துட்டு போயிருங்க.